வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு அருமையான பேசில் சிக்கன் ரேப்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக அருமையாக வீட்லேயே தயார் பண்ணலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களும் நான் ஆன்லைன் ஃபுட் ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஆன்லைன் ஃபுட் ஆப்ஸில் கிடைக்கிறது. அருமையாக நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். முதல்ல நான் ஒரு கடாயை மிதமான தீயில காய வச்சுருக்கேன். எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேன். எள்ளெண்ணெய் நல்லா காயணும். மெல்லிசாக நீங்கள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பேசில் லீவ்ஸை கட் பண்ணிக்கணும். இந்த பச்சை மிளகாய் கூட நான் தாய் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். தாய் சில்லி என்னென்னா பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ அதுதான் நீங்கள் வாங்கி சாப் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் பச்சை மிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் மெல்லிசாக நறுக்கியிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து வதக்கிக்கினேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக மாறினதும் இதில் கோழி கொத்துக்கறி சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே நம்ம கோழி கொத்துக்கறி நம்ம வதக்கிறதா இருந்தாக்கா அது பிரெஸ்ட்டு, சிக்கன் பிரெஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஃபேட்டே இல்லாத ஒரு கறி அது. ஸோ அந்த கொழுப்பு இல்லாத கறியாக இருக்க தொட்டு அது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், நல்லா இருக்காது, நாராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கோழி கொத்துக்கறியை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதும் அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம், என்ன விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுடுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக் டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பிளாக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோழி கொத்துக்கறியை நல்லா கலந்து வேக வச்சுட்டேங்க. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த கோழி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய், 3 கலர் குடமிளகாய், மஞ்சள், பச்சை, சிவப்பு. அடுத்து பேசில் இலைகள். பேசில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. உங்களுக்கு பேசில் கிடைக்கலையா நீங்கள் ரெகுலர் துளசியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரைட் பேசில் கிடைக்கிறது. ட்ரைட் பேசில் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் டைஸுகளாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துருக்கேன், பேசில் இலை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கோழியில் நல்லா கலந்து வதக்க போகிறேன். கோழியை நீங்கள் கலந்து வதக்குறப்போ அது அப்பப்போ உடச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது பொடி பொடியாக இருக்கணும். இப்போ நம்ம கோழியை நல்லா வதக்கிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். கோழி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மெலிசா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே எலுமிச்சம்பழம் சாரும் சேர்த்து இன்னொரு முறை கலந்து இன்னொரு நிமிஷத்துக்கு வதக்கணும். இன்னொரு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா கோழியை வதக்கினதும் ஸ்டவ்லேருந்து இறக்கி நம்ம இது சர்விங் டிஷ்ஷில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது சூடாகவும் பரிமாறலாம், இல்லைனா சில்டாகவும் பரிமாறலாம். சில்டாக இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லெட்டஸ் கீரையோடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் லெட்டஸ் கீரை யூஸ் பண்ணுறேங்க. பேபி பட்டர்ஹெட் லெட்டஸ், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கோழியில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். நீங்கள் தாய் டேமரின் சாஸ் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து கலந்து இந்த கோழியை அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போது இங்கே நான் பேபி பட்டர்ஹெட் லெட்டஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணி தயார் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. எப்போவுமே நீங்கள் லெட்டஸ் கீரை வாங்கினீங்கன்னா ஐஸ் தண்ணியில் கழுவுறதுக்கு பாருங்கள். ஒரு 2-3 முறை ஐஸ் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அது ஐஸ் தண்ணியில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த லெட்டஸ் கீரையை நான் ஐஸ் தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஊற விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். துணியில் தொடச்சி இந்த லெட்டஸ் கீரையும் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டில் பேசில் சிக்கனோட லெட்டஸ் கீரையை சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லெட்டஸ் கீரையை தட்டில் அடுக்கிட்டு அதுக்கு நடுவில் இந்த தயார் பண்ண பேசில் சிக்கனை சென்டரில் வச்சு நீங்கள் இது பரிமாறலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப அருமையான ஒரு சாலட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் என்னோட பிளாக் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த புதிய வீடியோவோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.